ஒன் ஐ வெல்கம் ஆல் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம உங்களுக்கு வேதத்தை வாசிக்கணுன்ற ஆசையா, அதனால் உங்களுக்கு நேரம் இல்லாமையோ, உங்களுக்கு ஒரு துணையாக ஒரு கம்பேனியன் இல்லாமையோ இருந்தால், நீங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்குமே வந்து உலக பிரகாரமாக வேலைகள் உண்டு. குடும்பம் அது எல்லாமே எனக்கும் இருக்குது. அதையும் தாண்டி நம்ம எப்படி தேவனுக்கென்று நம்மளுடைய நேரத்தை நம்ம உபயோகப்படுத்தணும் என்று நான் சிந்திக்கும் பொழுது, நமக்கு ஒரு கம்பேனியன் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும்னு நினச்சி நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சேனல் வழியாக நான் வந்து தேவனுடைய வார்த்தையையும் நான் கற்றுக்கொண்ட என்னுடைய லைஃப்பில் பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தேவனுடைய விஷயங்களையும் நான் வந்து உங்களுக்கு சொல்வதன் மூலமாக நம்ம நம்ம நீங்களும் நானும் சேர்ந்து இந்த பயணத்தில் வந்து நம்ம பயணிக்கலாம். ஸோ இதில் வந்து லைக் தேவனுடைய ராஜ்யம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நோக்கி நம்ம எல்லாருமே நம்ம பயணம் போய்கிட்டு இருக்கோம். இந்த பயணம் வந்து ரொம்ப கடினமான பயணமாக இருக்கிறது. ஆகையால் இதில் வந்துட்டு நம்ம தடுக்கி நம்ம வந்து கீழே விழாதபடிக்கு நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்டெடியாக தேவனுக்கென்று நம்மளுடைய நேரத்தை நம்ம கொடுத்து நம்ம ஜெபித்து நம்ம வந்துட்டு வேதம் வாசித்து நம்ம எப்படி இந்த பயணத்தை வந்துட்டு தேவனுக்காக நம்ம உபயோகம் பண்ணலாம் என்று நம்ம யோசித்து நம்ம தினம் தினம் நம்ம அதற்காக ஓடுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து காஸ்பல்ஸ்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சீரீஸை பார்க்குறவங்க லைக் மேத்யூ, மார்க், லூக், ஜான். ஸோ இந்த காஸ்பல்ஸில் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை வந்து ஆழமாக நம்ம சிந்தித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லைக் இந்த காஸ்பல்ஸில் மேத்யூ, மார்க், லூக், ஜான் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலுமே நம்ம எதுக்கு இதை படிக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்பவரை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்காக நம்ம இந்த வேதாகமத்தை நம்ம வந்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் 2000 வருஷத்துக்கு முன்னதாக வாழ்ந்திருக்கிறார். அவரை பார்த்தவர்கள் இந்த காஸ்பல்ஸை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க பார்த்ததையும் அவங்க கண்ணால் கண்ட சாட்சிகளையும் வைத்து ஸ்ட்ராங்காக இந்த காஸ்பல்ஸை வந்துட்டு அவங்க எழுதியிருக்காங்க. அவர்கள் தேவனுடைய டிசைபிள்ஸாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் கண்டதையும் அவர்கள் வந்துட்டு உண்மையாக பார்த்ததையும் இட் இஸ் ஹெட்டிங் டு அ ட்ரூ, அவங்க பார்த்தது உண்மை, இதை வந்து நம்ம அடுத்த சந்ததிக்கு கடத்தணும் என்று நினைத்த சில ஆத்தர்ஸ், சில ஃபிசிஷியன்ஸ் அவங்க வந்துட்டு இதை வந்து இந்த காஸ்பல்ஸை எழுதியிருக்காங்க. ஆகையால் இந்த காஸ்பல்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நிலையான விஷயம் வந்து நம்ம மனசில் எப்பயுமே இருக்க வேண்டும். என்னென்னா, நம்ம வந்து இயேசு கிறிஸ்து என்பவர் உலகத்திலே உண்மையாக வாழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள ஆழமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம டைலமால இல்லை அது வந்து இல்லாமையும் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு லாஜிக்கே கிடையாது. அவர் உண்மையாக வாழ்ந்திருக்கிறார். அவர் நிறைய அற்புதங்களை இந்த உலகத்திலே தன்னுடைய ஜனங்களுக்காக செய்திருக்கிறார் என்பதை வந்து நம்ம முழுமையாக நம்ம வந்து நம்ப வேண்டும். அதுதான் வந்து நம்பர் ஒன். நம்ம வந்துட்டு அதை புரிந்து கொள்ளணும். இது வந்து ரொம்ப நம்ம காம்ப்ளெக்ஸாக நம்ம மாற்றிக்கொள்ளாமல் நம்ம எப்படி மிக எளிமையாக தேவனுடைய வசனத்தை புரிந்து கொண்டு அவர் என்ன சொல்ல வர்றார் என்பதை நம்ம புரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் அதை எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய அடிமைத்தனங்கள் இருக்கலாம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எப்படி நம்ம மீண்டு வெளியே வந்து நம்ம வந்து கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை கிறிஸ்தவர்களாக எப்படி நம்ம ஆவிக்குரியபடி கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய முக்கிய நோக்கம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காஸ்பல்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார், அவர் செய்த அற்புதங்களும் அவர் செய்த அடையாளங்களும் உண்மை என்ற ஒரு நம்பிக்கையும் என்ற ஒரு விசுவாசமும் நமக்குள்ள ஆழமாக அதை நாம் பதித்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காஸ்பல்ஸில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தி பர்த் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அவர் பிறந்ததிலிருந்து அவர் ஊழியத்திற்காக எப்படி தயார்படுத்தப்படுகிறார் என்பதை நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த சீரீஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு வேதாகமத்தை எல்லாம் நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி, எஸ்பெஷலி இந்த காஸ்பல்ஸை நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி
நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், த நேச்சர் ஆஃப் தி காஸ்பல் அது வந்து நம்ம மார்க்லேயும் நம்ம லூக்லேயும் நம்ம பார்க்கலாம். மார்க் 1:1a என்ன சொல்லுதுன்னா, குட் நியூஸ் அபவுட் ஜீசஸ் த மெஸ்ஸாயா. அப்படின்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இப்போ நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்ற ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அவர் செய்த அற்புதங்களை நீங்களும் அதை பார்த்து ஒரு 3வது மனுஷனாக நீங்கள் பார்த்து அவர் யாருனே தெரியாது, அவர் எவ்வளோ அற்புதம் பண்ணுறாரு என்று நீங்கள் ஒரு 3வது மனுஷனாக நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் அவரை ரசிச்சுட்டு இருக்கீங்க. அவரை பற்றி இன்னும் நான் அவரை பற்றி தெரிந்து கொள்ளணும், அவருடைய வாழ்க்கை முறை என்ன என்பதை எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், ஏன்னா நானும் அப்படி அதை வாழணும் என்று ஆசைப்படுகிறேன் என்று உங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. நீங்கள் ஒரு 3வது ஆளாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வந்துட்டு நீங்கள் நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த ஒரு மார்க் அதை எழுதுகிறவர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, த குட் நியூஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். அப்படி அவர் பார்த்து அவர் புரிந்து கொண்டதை அவர் எப்படி அவருடைய காஸ்பல்ல அவர் ஆரம்பிக்கிறாருன்னா, த குட் நியூஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், த சன் ஆஃப் காட், த மெஸ்ஸாயா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் பார்த்தது எல்லாமே, இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் ஆக்சுவலி வெரி குட். அண்ட் அந்த ஒரு நல்ல காரியம் அவருக்கு மாத்திரம் அதை வைத்து கொள்ளாமல் அவர் சந்ததியாக அதை அவர் சொல்ல வேண்டும் என்பதை அவர் ஆழத்தில் வைத்து கொண்டு அவர் வந்து இந்த மார்க்கை அவர் எழுதுகிறார். அதனால தான் ஹீ ஸ்டார்டிங் லைக் குட் நியூஸ் அபவுட் ஜீசஸ் த மெஸ்ஸாயா, சன் ஆஃப் காட். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு லூக்கா 1-4 நீங்கள் படிச்சிங்கன்னா, லூக்கா என்பவர் ஒரு ஃபிசிஷியன். ஸோ அவர் வந்துட்டு ஒரு நல்ல எஜுகேட்டட் ஆத்தர். ஹி வாஸ் நாட் ஜூயிஷ் அண்ட் ஹி வாஸ் ஃப்ரம் அ ஜென்டைல், அ டிஃப்ரெண்ட் ஜென்டைல். ஸோ அவர் எழுதுறது பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய ஐவிட்னஸ், தன் காது கேட்கறது மாத்திரம் இல்லாமல் தன் பார்க்கிறதையும் அவர் நிறைய ஆராய்ந்து மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரோ அவர் அதை எழுதுகிறார். லூக்கா 1-4 நம்ம படிச்சோம்னா நமக்கு தெரியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த வேதாகமத்தை படிக்கிறதன் மூலியமாக ஐ எம் டெல்லிங் தட் இட் இஸ் அ குட் நியூஸ். ஸோ வி ஆர் கோயிங் டு ரீட் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம சேர்ந்து இதை வாசிக்கலாம். ஒரு நாளும் நம்ம சேர்ந்து இதை தியானிக்கலாம். இந்த பயணத்தில் நீங்கள் என்னோட கூட ஜாயின் பண்ணுங்கள். நான் டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் என்னோட இந்த பயணத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் நம்ம வந்து தேவனுக்காக ஓடுகிற கூட்டமாக நம்ம இருப்போம், நம்ம மாறுவோம். தேவனுக்கென்று தேவனுடைய வார்த்தையை அவருடைய வேதாகமத்திலிருந்து பல ஜனங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம். இதுதான் வந்து என்னுடைய ஒரு வாஞ்சையும் என்னுடைய ஒரு ஆசையும்.